நமது திருவேற்காடு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் வருடந்தோறும் புரட்டாசி பௌர்ணமி முன்னிட்டு நிறைமணி காட்சியானது மிக சிறப்பான முறையில் நடைபெறும். தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதல்படியும் நமது இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதல் படியும் நமது ஆலய இணை ஆணையர் அறங்காவலர் முன்னாள் அறங்காவலர் அவர்கள் இணைந்து வருடந்தோறும் புரட்டாசி பௌர்ணமி நிறைமணி காட்சியானது சிறப்பான முறையில் நடைபெறும். இவ்வாண்டும் நமது ஆலயத்தில் நிறைமணி காட்சியானது வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறன. பௌர்ணமி அன்று முதல் 3 நாட்கள், இன்று முதல் 3 நாட்கள் நிறைமணி காட்சியானது நமது ஆலயத்தில் சிறப்பான முறையில் நடந்து போயிடும். நிறைமணி காட்சி என்பது உலகத்தில் உள்ள மக்களுக்கு தானிய வகைகள், காய்கறிகள், உணவு வகைகள் தட்டுப்பாடு இன்றி கிடைக்க அம்மனிடம் பிரார்த்தனை செய்து நிறைமணி காட்சியாக அம்மனுக்கு காய்கறிகள், தானிய வகைகள்லாம் அலங்காரம் செய்வார்கள். அந்த 3 நாள் முடிந்த பிறகு அந்த காய்கறிகள், தானிய வகைகள்லாம் சேர்த்து கூட்டாஞ்சோறாக சேர்த்து மக்கள் அனைவருக்கும் அன்னதானம் போடுவார்கள். நமது ஆலயத்திலும் 5 டன் அளவில் காய்கறிகள், பழ வகைகள், இனிப்புகள், காரங்கள், அனைத்து வகையான தானிய வகைகள்லாம் அம்மனுக்கு அலங்கரித்து நிறைமணி காட்சியானது மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறன. அனைவரும் வந்து அம்மனுடைய தரிசனம் செய்து அம்மனுடைய அனுகிரகம் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் சக்தி. காய்கறி எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைமணி காட்சி விவசாயம், அதாவது பருவ காலங்கள் தோன்றும். பருவ காலம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா புரட்டாசிக்கு அப்புறம் மழை காலங்க வரும். அப்போ மழை நல்லா இருந்தால் தான் விவசாயம், தண்ணீர் கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் தான் விவசாயம்லாம் நல்லா செழிப்பாக இருக்கும். தாவரங்கள், ஜீவராசிகள் எல்லாருக்கும் நல்லா இருக்கும். அதுமாதிரி தானிய வகைகள்லாம் குறையில்லாமல் இருக்கணுன்றதுக்காக புரட்டாசியை முன்னிட்டு அப்போல்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மனுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போய் காய்கறியெல்லாம் எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க. வச்சு முடித்த அப்புறம் இந்த நல்லா பருவம் நல்லா இருக்கணும், நாடு நல்லா செழிப்பாக இருக்கணும், தானியங்கள்லாம் நல்லா வளரணுன்ட்டு அது முடிஞ்ச என்ன பண்ணுவாங்க, அந்த காய்கறிலாம் எடுத்துகிட்டு போய் ஒரு கூட்டாஞ்சோறு மாதிரி சமைச்சு செய்வாங்க. அதே போல் காலப்போக்கில் நம்மளும் அதை தொடர்ந்து முன்னோர்கள் செய்த அதே மாதிரி நம்மளும் உலகத்தில் எந்த தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறதுக்காக காய்கறிகள், எல்லா வகையான காய்கறிகள், அப்புறம் இறைவனுக்கு பிடித்த பழ வகைகள், தானிய வகைகள், இனிப்பு, காரங்கள் எல்லாம் செய்து 3 நாள் அம்மனுக்கு அலங்காரமாக இருக்கும். 3ஆவது நாள் அதை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா காய்கறிலாம் சேர்த்து கூட்டாஞ்சோறு மாதிரி சமைச்சு மக்களுக்கு எல்லாருக்கும் அன்னதானம் வழங்குவாங்க வழக்கம் போல். அதே போல் இந்த ஆண்டும் 3ஆவது நாள் திங்கள், செவ்வாய், புதன் அன்று மாலை கூட்டாஞ்சோறு சமைத்து அனைவருக்கும் அன்னதானமானது வழங்கப்படும். ரொம்ப விசேஷம். இந்த நிறைமணி காட்சியில் நம்ம அம்மனை இந்த மாதிரியான காய்கறி அலங்காரத்தோடு நம்ம பார்க்கறதுனால நாடும் நல்லா செழிப்பாக இருக்கும். நமக்கும் எந்த ஒரு குறைபாடுகள், தானியங்கள், சாப்பாடு வகைகள் எதுவுமே குறை இல்லாமல் அம்மனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அதனால தான் உலகில் உள்ள மக்கள் அனைவரும் எல்லாம் நல்லா இருக்கணும், யாருக்கும் எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு, நிறைவாக வாழ்க்கை அமையணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆண்டும் அந்த புரட்டாசி முன்னிட்டு நிறைமணி காட்சியானது அம்மனுக்கு இந்த மாதிரியான அலங்கரிக்கப்படுகிறது. அதே போல் இவ்வாண்டும் மிக சிறப்பான முறையில் பல டன்கள் குறையில்லாமல் அம்மனுக்கு நமது திருவேற்காடு ஆலயத்தில் அனைவரும் சேர்ந்து ஏற்பாடு செய்து அழகாக அமைத்துள்ளார்கள். அகல் பக்த கோடிகள் அனைவரும் இந்த நிறைமணி காட்சியை கண்டு களித்து அம்மனுடைய அனுகிரகத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் சக்தி, பராசக்தி.